بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, எதிர்வருகிற ஜனவரி 31 நடைபெற இருக்கிற ஷிர்க் ஒழிப்பு மாநாடு ஏன் எதற்கு என்பதை விளக்கி தருமாறு என்னை பணித்திருக்கிறார்கள். ஷிர்க் ஒழிப்பு மாநாடு ஏன் என்பதை நம்முடைய கொள்கையை சரியாக புரிந்து கொண்டிருக்கிற, அதனை நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களிடத்தில் விளக்குவதற்கு தேவையில்லாத ஒரு தலைப்பு. இந்த மாநாடு ஏன் நடத்துகிறோம், ஷிர்க்கை ஒழிக்கணுங்கிறத மாநாட்டுடைய நோக்கம்னு தலைப்பே சொல்லிடுச்சு. அந்த தலைப்பே நமக்கு சொல்ல வேண்டிய பாடத்தையெல்லாம் சொல்லி முடிச்சிருச்சு. அதுக்குள்ளே இருக்கிற தீமையின் அளவு என்ன, அது எவ்வளவு பாதகமானது, நம்முடைய இயக்கம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது, அது ஒழிக்கப்பட வேண்டியது தானா இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். யாருமே அது வாழ வைக்கப்பட வேண்டியதுன்னு இங்கே இருக்கிற யாரும் சொல்ல மாட்டோம். வெளியில் இருக்கிற பல பேர் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கூட்டம் போட்டு ஷிர்க் ஒழிப்பு மாநாடு ஏன் அப்படிங்கிறத அங்கே சொல்லலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் ஏன் நடத்துகிறோம்னு உங்களிடத்திலே அந்த கருத்தை விளக்குறதுங்கிறது அது ஒரு தேவையற்ற, ஒரு பொருத்தமற்ற ஒரு விஷயம்தான். ஆனாலும் நாம் எடுத்திருக்கிற இந்த முடிவுகள் சில கால சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இன்றைய காலம் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் கவனத்திலே கொண்டு இந்த மாநாடு ஒரு தகுந்த நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதுவரைக்கும் நாம் இருந்த மாதிரியான ஒரு நிலையோடு எதிர்காலத்திலையும் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக, அதனை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பை இங்கே பேசுமாறு சொல்லியிருக்கிறார்கள். முதல்ல நாம் இந்த மாநாடு என்று அறிவித்தோமே, அறிவித்த உடனே ஒரு கேள்வி வரும். ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்று சொன்னால் ஒரு மாநாடு நடத்தி ஷிர்க்கை ஒழித்து விட முடியுமான்னு முதல்ல ஒரு கேள்வி வரும். மாநாடு நடத்துறதுன்னா ஒரு எல்லாத்தையும் மக்களை கூட்டி வச்சு அங்கே உரை நிகழ்த்தி ஷிர்க்குடைய தீமைகளை எல்லாம் விலைக்கு சொல்ல போகிறோம். அதுதானே அங்கே நடக்க போகுது. வேறு என்ன நடக்க போகுது? என்னென்ன வடிவங்களில் எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஷிர்க் இருக்குது, அது எப்படியெல்லாம் மக்களுக்கு தீங்காக இருக்கிறது, மார்க்கத்திற்கு எதிராக இருக்கிறது, அதை தான் நாம் அவங்க சொல்ல போகிறோம். ஒரு மாநாட்டில் சொல்லிட முடியும்னா இது மாதிரி எத்தனையோ மாநாட்டில் அதை பற்றி பேசியிருக்கிறோமே, அதுக்காக வேண்டி ஊர் ஊராக தெரு தெருவாக கூட்டம் போட்டிருக்கிறோமே, பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோமே. ஒரு மாநாட்டின் வழியாக ஷிர்க்கை ஒழித்து விட முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி யாருமே நம்ப மாட்டோம். அல்லாஹ்வுடைய நாட்டமும் அருளும் இருந்தால் அது மாநாடே நடத்தாமல் கூட தானாக மாறுங்கிறது அது வேறு செய்தி. ஆனாலும் நமக்கு இருக்கிற அறிவை கொண்டு நாம் சிந்தித்து நம்முடைய உழைப்பு காரண காரியங்களோடு யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு மாநாடு நடத்திட்டா முடிஞ்சிருச்சு, நல்ல ஜெயன்னு பிரம்மாண்டமாக ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சிட்டோம்னா அதோட தமிழ்நாட்டில் ஷிர்க்குங்கிறது இல்லாமல் போயிடும். நாகூர் தர்கா மறுநாள் காலையில் இடிஞ்சு விழுந்துரும், ஏர்வாடி தர்கா இல்லாமல் போயிடும், அதுக்கப்புறம் எல்லாரும் தௌஹீது தான் கொள்கை, அல்லாஹ்வை தவிர வேறு யார்ட்டையும் கையேந்த மாட்டோம்னு உடனே இறைவனின் பக்கம் திரும்பிடுவாங்க அப்படின்னு நம்ப முடியுமான்னா அப்படி யாரும் நம்பிக்கொண்டு இந்த மாநாட்டை நாம் அறிவிப்பு செய்யவில்லை. அது நம்முடைய அறிவுக்கு யோசித்து பார்த்தால் கூட அது சாத்தியமற்றதாகத்தான், நடைமுறையும் சாத்தியமற்றது என்றுதான் நம்முடைய அறிவும் சொல்லுகிறது. பிறகு எதுக்கு நாம் இப்படி மாநாட்டை அறிவித்து அதுக்கு இப்படி ஒரு தலைப்பு தேர்வு செஞ்சோம் என்று கேட்டால், மாநாடு நடத்துகிற அந்த ஜனவரி 31 அந்த மாநாட்டு திடலிலே கூடுகிற கூட்டத்திற்கு நாம் பேசுகிற பேச்சுக்களால், காட்டுகிற காட்சிகளால், எடுத்து சொல்லுகிற விளக்கங்களால் ஷிர்க்குக்கு எதிரான ஒரு புரட்சியை விதைத்து ஷிர்க்கை ஒழிக்க வேண்டும் என்பது நோக்கமில்லை. மாறாக
இந்த மாநாட்டிற்காக இடைப்பட்ட காலம் இருக்கிறது, மாநாடு என்று அறிவித்து அதற்கு இடைப்பட்ட காலத்திலே மாநாட்டை வெற்றி பெற செய்வதற்காக நாம் எடுக்கிற முயற்சிகளிலேயும் அதற்காக நாம் நடத்த போகிற கூட்டங்களிலேயும் நாம் பேச போகிற ஷிர்க்குக்கு எதிரான பேச்சுக்கள் வழியாக வீடு வீடாக தெரு தெருவாக தனித்தனி மனிதராக சந்தித்து இந்த ஷிர்க்குடைய தீமைகளை பற்றி மாநாட்டிற்காக பேசுவோமே, இந்த 5 மாத கால பேச்சின் விளைவாக, அந்த உழைப்பின் பயனாக, அந்த பிரச்சாரத்தினுடைய விளைவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கிருந்து ஷிர்க்கை ஒழிப்பான். அப்படி ஒழிக்கிற விதத்திலே நம்முடைய மாநாட்டு பணிகளை நாம் தீவிரப்படுத்த வேண்டும், பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய திட்டம். ஏதோ ஒரு நாள் உழைக்கிறதுக்காண்டி உங்களை கூட்டி வைக்கல. அந்த மாநாட்டை எப்படி பிரம்மாண்டமாக்குறது, எத்தனை லட்சம் பேரை கூட்டிட்டு வருவீங்க, பஸ் எத்தனை, வேன் எத்தனை, உங்க ஊர்ல இருந்து சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிடுவீங்களா, அன்னைக்கு அங்கே என்னெல்லாம் வசதி செஞ்சு வச்சிருப்போம், பாத்ரூம்லாம் கரெக்டாக இருக்கணும், நீங்கள் தஞ்சை மாநாட்டில் கஷ்டப்பட்ட மாதிரி பாத்ரூமுக்கு ஃபெசிலிட்டி சிரமம் இருக்காது, தண்ணீருக்கு சிக்கல் இருக்காது என்பதை சொல்லுவது அல்ல. அது பெரிய விஷயமும் இல்லை. அதை செய்வதனால் ஷிர்க் ஒழிந்து விடும் என்று நம்ப போவதும் கிடையாது. வேறு எப்படி ஒழியும்? ஷிர்க் என்பது ஒழிய வேண்டும் என்றால் அது ஷிர்க் செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கு பாவம் என்பதை புரிய வைக்க வேண்டும். எப்படி புரிய வைப்பது? தனித்தனியாக சந்தித்து புரிய வைக்கணும். நாம் எடுக்க போகிற இந்த பிரச்சார வியூகங்கள் தான் மாநாடு 31 அன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோமே, அன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிர்க்கை ஒழிப்பதற்குரிய ஒளிந்து விட்டது அல்லது ஒழிய போகிறது, இது ஒழிவதற்குரிய தத்துவம் தான் என்பதை உலகத்திலே நிலைநாட்டுகிற அறைகூவலாக அறிவிக்கின்ற ஒரு தினமாகத்தான் அந்த தினம் இருக்க வேண்டுமே தவிர அந்த தினத்தினுடைய காரியங்களே ஷிர்க்கை ஒழித்துவிடும் என்று யாரும் நம்பிவிடக்கூடாது. எனவே இப்போ நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், இந்த மாநாடு அறிவிச்சிட்டோம், இனிமே நாம எப்படியெல்லாம் இந்த ஷிர்க்குக்கு எதிராக மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யறது, ஏன் நாம இப்படி ஒரு தலைப்பை தேர்வு செஞ்சோம், எதுக்காக வேண்டி இப்படி ஒரு கூட்டத்தை இப்படி ஒரு மாநாட்டிற்கு நாம் அழைப்பு விடுத்தோம் என்று கேட்டால், அல்லாஹ்வை பற்றி நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இயற்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வேற எந்த மதங்களும் சொல்லாத அளவிற்கு இறைவனை கருணை வடிவமாக சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம் தான். மற்ற எந்த மார்க்கத்தில் நீங்கள் போய் பார்த்தாலும் கடவுளை கடுமையானவனாகத்தான் அதிகமாக சித்தரித்துப்பார்கள். கருணை இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் அந்த கருணையை விட கடுமையானவன், கோபக்காரன், தண்டிக்கிறவன். இப்போ சில மதத்தில் நீங்கள் அவங்களுடைய தெய்வங்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும், கடவுள்னு வச்சுருப்பாங்க. கடவுளை எப்படி வச்சுருப்பாங்கன்னா சாந்தமாக காட்ட மாட்டாங்க, நாக்கை துருத்திக்கிட்ட கையில் பெரிய வேலை தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கும், பெரிய அருவாளை தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கும், ஆளை வெட்டிடுற மாதிரி குத்திடுற மாதிரி பெரிய ஈட்டியை தூக்கி காலுக்கு கீழே கிடக்கிற ஆளை குத்தி கொண்டு மிதித்து கொண்டுன்னு இருக்கும். இப்படியெல்லாம் கடுமையான பார்ப்பதற்கு கொடூரமான தோற்றங்களோடு தான் பல பேர் தங்களுடைய இறைவனை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆனால் இஸ்லாம் எப்படி அறிமுகப்படுத்துது? அல்லாஹ்வுடைய கடுமையும் சொல்லப்பட்டிருக்கிறது, கடுமை கருணை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தால் கடுமையை விட இறைவனின் கருணை ரொம்ப உயர்வாக இருக்கிறது. அப்படிதான் குர்ஆன்ல நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவிலேயே அல்லாஹ்வை பற்றி நாம் சொல்லும் பொழுது என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லா பேர் அன்புடையவன். அல்லாஹ்வுடைய பண்புகளில் இதுதான் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் நீங்கள் தேடி பாருங்க, அல்லாஹ்வுடைய பண்பாக சொல்லித்தரப்பட்டிருக்கிற பல்வேறு இடங்களில் இந்த வார்த்தை திரும்ப 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 பயன்படுத்தப்படுகிறது. அர் ரஹ்மான் ரஹீம் என்பது, அவன் ரഊஃபுர் ரஹீமாக இருக்கிறான் என்பது, இப்படி இறைவனுடைய கஃபூருர் ரஹீமாக இருக்கிறான், மன்னிக்கிறவனாக இருக்கிறான், தயான குணம் படைத்தவனாக இருக்கிறான், அருள் நிறைந்தவனாக இருக்கிறான், பாவங்களை அலட்சியப்படுத்துகிறவனாக இருக்கிறான், உங்களுக்கு உதவி செய்கிறவனாக இருக்கிறான். இப்படி இறைவனுடைய கருணை பார்வையை தான் குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக்கிட்டே வரான். அல்லாஹ்வுடைய சட்டங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் அப்படிதான் இருக்கிறது. அல்லாஹ் தனக்குத்தாண்டே போட்டுக்கொண்ட விதியை எடுத்து பார்த்தாலும் அப்படிதான் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு யாரும் விதி போட முடியாது, ரூல் போட முடியாது, சட்டமே போட முடியாது. ஏன்னா அவன் உலகத்துக்கெல்லாம் சட்டம் போடுறவன், உலகத்தை படைத்தவன் உலகத்திற்கு சட்டம் போடுறான். அந்த படைத்தவனுக்கு யாராவது சட்டம் போட முடியுமா? அல்லாஹ் அப்படி தான் இருக்கணும், டெய்லி காலையில் எந்திரிச்சிடணும், இத்தனை மணிக்கு அவன் தொழுகணும். அல்லாஹ் தூங்க போகிறதில்லை. அல்லாஹ்வுக்கு எந்த ரூலும் வராது, எந்த விதிகளும் யாரும் அவனுக்கு போட முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல இருக்கிறான். அந்த அல்லாஹ் தனக்குத்தானே ஒரு விதியை போட்டான்ல, ஒரே ஒரு விதியை தான் போட்டிருக்கிறான். அப்படிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். போட்டுக்கிட்ட விதி என்ன? கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, உங்கள் இறைவன் உங்கள் மீது அருள் புரிய வேண்டும், கருணை காட்ட வேண்டும் என்பதை தனக்கு விதியாக ஏற்படுத்தி கொண்டான். அல்லாஹ் தன் மீது போட்டு கொண்டிருக்கிற ரூல், நான் எல்லா படைப்புகள் மேலேயும் நான் அருள் புரிவேன், இரக்கம் காட்டுவேன், கருணையோடு இருப்பேன்.
ஏன் அல்லாஹ் இப்படி ரூல் போடணும்? உள்டாக போடலாம் தானே. ஒன்று தண்டிப்பேன், பிடிப்பேன், அடிப்பேன், ஒரு வேலையை மிச்சம் வைக்க மாட்டேன், என் பேச்சை கேட்கலன்னா உடனே விட சட்னி ஆக்கி ஆளை காலி பண்ணிடுவேன், இப்படியெல்லாம் போடலாம் தானே. போடுகிற ரைட்ஸ் இருக்கு தானே, அவனுக்கு இருக்கிறது. ஆனா போட்டானா? அல்லாஹ் போட்டுக்கல. சாதாரணமாக மனிதர்களாக இருக்கிறவர்கள் கூட கருணை செலுத்துறது கடுமை காட்டுறது ரெண்டுல எது வேணும்னு கேட்டா பெரும்பாலான மனிதர்கள் கடுமையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதிகாரமா இருக்கணும், நம்ம போனா எல்லாம் பயப்படணும், அந்த மாதிரி கடுமையான சட்டங்களை தான் எல்லா இடங்களிலேயும் முன்வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அதிகாரம் படைச்ச அல்லாஹ் என்ன பண்றான்? நான் கடுமை காட்ட மாட்டேன், இரக்கம் தான் காட்டுவேன். வலவு ஆஹிதுல்லாஹும் நாஸபில் உல்மிஹிம் மா தரக்க அலைஹா மின் தாப்பா. அவர்களுடைய குற்றங்களுக்காக அல்லாஹ் உடனுக்குடன் அவர்களை பிடிப்பதாக இருந்தால் இந்த பூமியில ஒரு உயிரினங்களை கூட அல்லாஹ் மிச்சம் வச்சிருக்க மாட்டான். ஆனா அல்லாஹ் அப்படி செய்யல. இன்னைக்கு திருந்த மாட்டானா, நாளைக்கு திருந்த மாட்டானா, நாளை கழிச்சு திருந்த மாட்டானா? அல்லாஹ் நமக்கு பல்வேறு வாய்ப்புகளை திரும்ப 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 கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இது எதை காட்டுகிறது? அல்லாஹ்வுடைய கருணையை காட்டுகிறது. அவனுக்கு மிஞ்சின கருணையாளன் யாருமே கிடையாது. அதனால தான் அல்லாஹ் கூப்பிடும் போதே நம்மளை பார்த்து ஒரு இடத்துல கூப்பிடுறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்துவிட்ட, பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே. கூப்பிடும் போதே அவ்வளவு கருணையா கூப்பிடுறான் பாருங்க. தப்பு செஞ்சுட்டுதான், தப்பு செஞ்சுட்டவனே லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நீ நம்பிக்கை இழந்துடாத. பாவம் செஞ்சுட்டமே ஓடிடாத, எங்க போவேன், என்கிட்ட தானே வரணும், வா, உன்னை நான் மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன், நான் தயாரா இருக்கிறேன். பாவம் செஞ்சுட்டமேனு நீ வெக்கப்பட்டு கூனி குறியிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க வேண்டியது இல்லை, என்னுடைய சன்னிதானத்துக்கு வா, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு, என்கிட்ட கையேந்து, நான் தர்றதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கருணை பார்வையை சொல்லிக்கிட்டே போறான். அல்லாஹ் வச்சிருக்கிற எல்லா சட்டங்களும் அப்படிதான் இருக்கிறது. எந்த சட்டத்தை எடுத்து பார்த்தாலும் குர்ஆன்ல, இஸ்லாத்துல எல்லாமே அல்லாஹ்வுடைய அந்த கருணையை, இரக்கத்தை உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எதை வேணாலும் எடுங்க. சாதாரணமா இறைவன் நமக்கு உலகத்தில் தரக்கூடிய நன்மை தீமைகளை பத்தி பாருங்களேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறார், திடீர்னு அறிவிப்பு செய்யறாங்க, பள்ளிவாசலுக்காக வேண்டி உதவி செய்யுங்க, வசூலுக்காக வேண்டி வாலியேந்து நிற்கிறாங்க. உடனே அவர் மனசுக்குள்ள ஒரு நினைப்பு வருது, கையில் 2000 ரூபா வச்சிருக்கிறோம், 1000 ரூபா தர்மம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. நினைச்சு சுண்ண தொழுதுட்டு வெளியில வர்றதுக்குள்ள ஷைத்தான் கிராஸ் பண்ணிட்டான். 1000 ரூபாய்க்கு கொடுக்க போறேன்னு இருக்க, சாயங்காலம் அவனை வர சொல்லியிருக்க, ஆமா ஒருத்தன் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, அவன் வந்து நிற்பானே, சரி சரி 1000 ரூபா வேண்டாம், இப்போ 50 ரூபா மட்டும் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 50 போட்டுட்டு 950 எடுத்துட்டு போயிடுவார். இப்போ அல்லாஹ் நமக்கு நன்மையை பதிவு செய்யணும். எப்படி அல்லாஹ் பதிவு செய்வான்? நீங்க 50 ரூபா தானே கொடுத்துருக்கீங்க, 50 ரூபா கொடுத்த நன்மை தானே எழுதணும். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா என்ன நன்மை பதிவு செய்யப்படுமோ அந்த நன்மை உங்களுக்கு பதிவு செய்யப்படும். அது எப்படி? ஒருவர் நன்மையை செய்ய நினைத்து அதை செய்யாவிட்டால் செய்ததாக அவனுக்கு கூலி வழங்கப்படும். அதே மாதிரி ஒருத்தர் தீமை செய்கிறார், செய்யணும்னு நினைக்கிறார், தப்பு செஞ்சிட வேண்டியதான், ஏதோ ஒரு தப்பு, ஒரு பாலியல் தப்போ, வேற ஏதாவது ஒரு தப்போ, ஒரு திருட்டு தப்போ, ஒரு விபச்சார தப்போ, கொள்ளையடிக்கிறதோ, புறம் பேசுறதோ, என்னமோ ஒன்று. ஒருத்தரை பத்தி ஒரு செய்தி கிடைச்சிருச்சு, இவனை பத்தி அடுத்தவன் போட்டு விட்டா நல்லா இருக்குமே. சில பேருக்கு மண்டை வெடிச்சிரும். ஒரு செய்தி கிடைச்சிருச்சுன்னா உடனே பக்கத்தில் உள்ளவனுக்கு 10 வைக்கலன்னா அவன் நிம்மதியாவே இருக்க முடியாது. உடனே துரு துரு துருன்னு வரும், போனை போடுவோம், போன் எடுக்காது, ஏதோ அங்கங்க டிராபேக் ஆயிரும், சொல்ல முடியாம போயிடும், சரி வேணாம் விடு அப்படின்னு விட்டுருவான். இப்ப என்ன செய்யணும்? 1000 ரூபா கொடுக்க நினைச்சா 50 ரூபா கொடுத்தான், 1000 ரூபா கொடுத்து எழுதினாம்ல. அதே மாதிரி அந்த தப்பு செய்யணும்னு நினைச்சான், செய்ய முடியாம போயிடுச்சு, எழுது தப்ப எழுதணும்ல, தப்ப செஞ்சு அப்படித்தானே, அதான நியாயம். நம்முடைய சிந்தனைப்படி பார்த்தால் நன்மை செய்ய நினைத்து செய்யாதவனுக்கு நன்மை செய்த கூலி என்றால், தீமை செய்ய நினைத்து செய்யாதவனுக்கு தீமை செய்த கூலியை கொடுக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல கிடையாது. வேற என்ன? அவன் தீமையை செஞ்சாதான் எழுதப்படும், செய்யாத வரைக்கும் அவனுக்கு கிடையாது. அல்லாஹ் மன்னிக்கிறவன். உங்களுடைய உள்ளத்தில் எழுந்த தவறான சிந்தனைகளுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் இப்படி அல்லாஹ் செய்யணும்? எதுக்காக வேண்டி இறைவன் நன்மையை நினைச்சதையெல்லாம் நன்மை எடுத்துக்க, நன்மை எடுத்துக்க, நன்மை எடுத்துக்கன்னு நன்மையை வாரி வழங்குறான், தீமைகளை குறைச்சிக்கிட்டே வர்றான். ஒண்ணுமில்லாத காரியத்துக்கெல்லாம் நன்மையை அள்ளி தர்றான். ஒண்ணுமே இல்லை. குடும்பத்தில் நீங்க உங்களுடைய குடும்பத்தாருடைய தேவைக்காக பணத்தை செலவழிக்கிறீர்கள், உங்க குடும்பத்து தேவைக்கு தான் செலவழிச்சீங்க. மனைவிக்கு சாப்பாடுக்கு பணம் கொடுத்தீங்க, பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க,
நல்ல வீடு வாங்கி அவங்கள தங்க வச்சீங்க, பிள்ளைங்களை செலவழிச்சு படிக்க வச்சீங்க, பிள்ளைங்களுடைய மருத்துவ செலவுக்காக வேண்டி நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை செலவு பண்ணினீங்க, உங்களுடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் செலவு செய்தீர்கள். இது இது நீ ஒரு முஸ்லீம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லாருமே செய்வாங்க. இதை செய்யாத கணவர் யார் தான் இருக்கிறார்? இதை செய்யாத ஒரு பெற்றோர் யார் தான் இருக்கிறார்? எல்லா பெற்றோரும் தன் பிள்ளைங்களை பராமரிப்பாங்க. அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, கடவுளே இல்லைன்னு சொல்றவராக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருக்கிறவர், கணவராக இருக்கிறவர், பெற்றோராக இருக்கிறவங்க அவங்க பெற்ற பிள்ளைய பார்ப்பாங்க, கணவர் மனைவியை பார்ப்பாங்க, குடும்பத்தார் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு கொள்வாங்க. ஏன் செய்கிறாங்க? தங்களுடைய சொந்த தேவைக்காக. குடும்பம்னா அப்படித்தான், 4 பேர் நமக்கு வேணும், உதவி செஞ்சா தான் ஒன்னோட ஒன்னா இருக்க முடியும், சந்தோஷமா வாழ முடியும், அதுக்கு தானே உதவி செய்யறோம். இப்போ அல்லாஹ் என்ன பண்றான்? நீங்கள் உங்களுடைய சொந்த தேவைக்காக, மனைவி மக்களின் சந்தோஷத்திற்காக நீங்கள் செலவு செய்கிற பொருளாதாரத்திற்கு கூட அல்லாஹ் தர்மம் செய்த நன்மையை தருவதாக நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். ஃபீ ஃபமிம்ராத்திக, உன் மனைவியின் வாயில் ஊட்டுகிற ஒரு கவலை உணவு உட்பட எதை செஞ்சாலும் உனக்கு நன்மை. ஏன் நன்மைங்கிற? என் மனைவி வாயில் நான் சாப்பாடு கொடுத்தோம்னா எதுக்கு கொடுத்தேன்? அது சந்தோஷத்துக்கு நான் கொடுத்துக்கிட்டு, அதுக்கு எதுக்கு அல்லாஹ் எனக்கு நன்மையை தரணும்? ஆனா தர்றான். அது எதை காட்டுகிறது? அல்லாஹ் நம் மீது வைத்த கருணையை காட்டுகிறது. இப்படி ஒண்ணுமில்லாத காரியத்துக்கு எல்லாம் நன்மை. நீங்க ஒரு இபாதத்து செய்றீங்க, நோன்பு வைக்கிறீங்க. நோன்பு வச்சா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பட்னி கிடந்தா ஒருத்தர், அவருக்கு நோன்பு வச்சதுக்குரிய கூலி அல்லாஹ் கொடுக்குறான். ஓகே, அதை ஏத்துக்கலாம். அப்படி இல்லாம ஒருத்தர் என்ன பண்றாரு? நோன்பு வைக்கணும்னு வச்சாரு. நோன்பு, பெரும்பாலும் நோன்புல இந்த சிக்கல் வரும். டெய்லி நாள் வரைக்கும் 3 நேரம் சாப்பிட்டுருப்போம், தாகம் எடுக்கும்போது குடிச்சிருப்போம், இந்த மாதிரி இருந்துகிட்டே இருப்போமா? அன்னைக்கு நோன்பு வச்ச உடனே ரமலான்ல நமக்கு நினைவுல இருக்காது, நோன்பு வச்சதே நினைவுல இருக்காது. வெளியில போயிட்டு வருவோம், தாகமா இருக்கும், அவசர அவசரமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ஃப்ரிட்ஜை திறந்து உள்ள இருக்க டப்பா எடுத்து கட 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 ஃபுல்லா ஒரு டப்பா தண்ணியை குடிச்சு முடிச்சு கடைசியில் ஒரு சொட்டு இருக்கும் பாருங்க. அப்ப நினைவுக்கு ஒரு ஆஹா, இன்னைக்கு நம்ம நோன்புல வச்சோம். போஞ்சுதா போ, மறதியா செஞ்சா கூட செஞ்சு விட்டான், போ நோன்பை வீணாக்கிட்டீங்களா, திரும்ப ஒரு நோன்பு வச்சுக்க அப்படின்னு சொன்னா சரி. மறதியா செஞ்சா அப்படித்தானே, இறக்கம் உள்ளவர் அப்படித்தானே செய்வாங்க. சரி, தெரியாம செஞ்சியா, போ விடு, திரும்ப எடுத்து வச்சுக்க நோம்புக்கு பிறகு அப்படி சொல்லணும்ல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? மறதியா தானே குடிச்ச, பரவாயில்ல போ, நீ வயிறு நிறைய சாப்பிட்டாலும் நீ நோன்பு வச்சேன்னு நான் எழுதிக்கிறேன். அது எப்படி போய் எழுத முடியும்? அப்படித்தானே எழுதுவேன். நம்ம கேள்வி கேட்டா அது லாஜிக்கலே வரமாட்டேங்குது. சரி, நான் தான் நோம்பே வைக்கலையே, நீ வச்சேங்கிறான் அல்ல. நம்ம சொல்றோம் வைக்கல, அல்லாஹ் சொல்றான் வச்சான். எப்படி? ஏன் அப்படிங்கிறான்? இப்படி எல்லாம் நன்மையெல்லாம் அள்ளி கொடுத்தா தான் நாளைக்கு மறுமையில சொர்க்கம் போக முடியும். இல்லாட்டி நம்மள எத்தனை பேர் தேர்வோம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒண்ணுக்கு அல்லாஹ் லிஸ்ட் எடுத்து, இந்த தப்பு செஞ்சா, அந்த தப்பு செஞ்சா, அந்த தப்பு செஞ்சா, அந்த தப்பு, எல்லா தப்புக்கும் லிஸ்ட் எடுத்து ஒரு காரியத்தை உருப்படியா செய்யல. தர்மம் செஞ்சியா உருப்படியா தர்மம் இல்லை, தொழுதியா உருப்படியா தொழல, நோன்பு வச்சியா உருப்படியா நோன்பு வைக்கல, பெற்றோரை பராமரிச்சியா உருப்படியா பராமரிக்கல, எல்லாம் ஓட்ட உடசலா இருக்கு. ஒரு பையன் தேர மாட்டான் போ நரகத்துக்குன்னா. ஏன்னா எல்லாம் நம்ம ஓட்டையா தானே இருக்கு. எதுல நாம கரெக்டா செஞ்சோம் சொல்லுங்க பார்க்கலாம். நெஞ்சில கை வச்சு இதுல நான் பெர்ஃபெக்ட், 1% மிஸ் ஆனது கிடையாது, இதுல 100க்கு 100 மார்க் நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாரும் அப்படி சொல்லவே முடியாது. எதுலையும் சொல்ல முடியாது. ஒரு தொழுகையில சொல்ல முடியுமா? டெய்லி 5 வக்து ஒருத்தர் தொழுகிறார், ஒரு நாள் கூட தொழுகை விட்டதே கிடையாது, அவர் கூட சொல்ல முடியாது. தொழுகிறன்னா, குனியறன்னா, நிமிர்றன்னா, அத்தையாத்து ஓதுறன்னா, ஆனா கரெக்டா செஞ்சனா அது தெரியாதுன்றார். ஏன்? அத்தையாத்துல இருக்கிறாரு, வேற என்னத்தையும் ஓதிக்கிட்டு இருக்காரு. நடக்குதா இல்லையா? அல்லும் சூரா ஓதுறதுக்கு பதிலாக தக்பீர் கட்டிட்டு வேற என்னத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. வாயு சொல்லுது, உலகத்தை பத்தி கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காரு. சஜிதா போயிட்டு எந்திக்கும் போதே குழம்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர்னு ருக்கு செஞ்சு சஜிதாவுக்கு போய் எந்திக்கும் போதே டவுட், எந்திக்கவா உட்காரவா, எந்திக்கவா உட்காரம். இப்போ தானே தக்பீர் கட்டினேன், 2 நிமிஷம் கூட ஆகலை. தக்பீர் கட்டி ருக்குவை முடிச்சு சஜிதாவுக்கு வந்துட்டு எந்திக்கிறதுக்குள்ள உட்காரவா எந்திக்கவா ஏதோ குத்து மதிப்பா சில பேர் டயத்தை பார்ப்பான் மேல. அண்ணே 5 ஆயிடுச்சா, 1 மணிக்கு தக்பீர் கட்டணும், 1:05 ஆயிடுச்சு, அப்ப இது 2வது காத்தா தான் இருக்கு, உட்கார். 1:03 தான் ஆகுது, அப்ப இது முதல்ல காத்தா தான் இருக்கு, எந்திரி அப்படின்னு. இப்ப தொழுகையாளியுடைய தொழுகையினுடைய லட்சணம் என்ன? நோன்பாடியுடைய நோம்பின் லட்சணம் என்ன? அப்ப எல்லாத்தையும் நூல் பிடிச்ச மாதிரி கணக்கு பார்த்தா ஒருத்த மிஞ்ச மாட்டோம்.
அதனால தான் அல்லாஹ் என்ன பண்றான், ஒண்ணுமில்லாத காரியத்துக்கெல்லாம் இதுக்கு நன்மை, அதுக்கு நன்மை, அதுக்கு நன்மை, செஞ்சாததுக்குலாம் நன்மை, நன்மைனே நினைச்சிருக்க மாட்டான். நன்மை போய்கிட்டே இருக்கான். ரோட்ல ஒருத்தன் உழுந்து கிடக்கிறான், கையை பிடிச்சி தூக்கி விடுறான். அண்ணே தூக்கி விடுங்கலாம், அண்ணே கையை கொடுத்தாரு. இது என்ன, நான் விழுந்தா நாளைக்கு ஒருத்தன் தூக்கி விடணும்ல, அதுக்கு தானே இன்னைக்கு நான் செய்யறது. அவன் அண்ணன் தூக்குங்க தூக்கி விடுத்தாச்சு. ஒன்னும் நினைப்பே இல்லை. வண்டியில போய்கிட்டே இருந்தாரு, கெட்டி வச்சிருந்த என்னமோ அவங்க கீழே விழுந்துருச்சு. இவர் பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறார். ஒரு நினைப்பும் இல்லாம தூக்கி கையில கொடுத்துட்டு போவார். இது என்ன, ஒண்ணுமே இல்லை. இதுக்காண்டி உழைக்கல, நேரத்தை ஒதுக்கல, பணத்தை செலவழிக்கல, ரொம்ப சிந்திக்கல, ஹெல்ப் பண்றமே அப்படியெல்லாம் அவர் நினைக்கல. ஏதோ போற போக்குல ஒரு வேலை அப்படின்னு செஞ்சுட்டு போனாரு. வச்சுக்க நன்மைங்க. அவனுக்கு கீழே விழுந்த பொருளை எடுத்து கொடுத்தியா, அதுக்கு நன்மை. அவ்வளவு ஏன், ஒருத்தனை பார்த்து ஏன்னு சிரிச்சா அதுக்கு நன்மையா ரசூலுல்லாஹ் சொல்றான். இதுக்கெல்லாமா நன்மை கொடுப்பாங்க. சிரிக்கிறாட்டி சண்டை வந்துருமே, அதுக்காக வேண்டிய ஒருத்தன் சிரிப்பாம்ல. சும்மா போய் ஒருத்தரை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க என்னதுக்கு ஆகும். சிரிச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ சிரிச்சா நன்மை. போ, சிரிக்கிறதுக்கெல்லாம் நன்மை. பொண்டாட்டியை பார்த்து சிரிங்க, பிள்ளைய பார்த்து சிரிங்க, சந்தோஷமா சிரிங்க, சிரிச்சா நன்மை. எல்லாத்துக்கும் நன்மை 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 வாரி இறைக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஏன் வாரி இறைக்கிறான்? அல்லாஹ்வுடைய கருணை. இப்படி வாரி வழங்காவிட்டால் மனிதன் தேர மாட்டான். கணக்கு பிடிக்க பார்க்க ஆரம்பித்தால் எந்த மனிதனும் பாஸ் ஆக மாட்டான். அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த மனிதனும் தன்னுடைய அமலை கொண்டு சொர்க்கத்திற்கு செல்லவே முடியாது. நான் இபாதத்து செஞ்சுட்டேன், நான் சொர்க்கம் போயிடலான்னு சொல்ல முடியாதான். உடனே ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க, நாங்க வேண்டுமானால் சொர்க்கம் போற அளவுக்கு இபாதத்து செய்யலன்னு சொல்லிடலாம். நீங்க அப்படியா இருக்கிறீங்க? எவ்வளவு இபாதத்து செய்றீங்க? உங்க இபாதத்து கூட சொர்க்கத்துக்கு போறதுக்கு பத்தாதா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல பத்தாது. என்னுடைய அமலால் நான் சொர்க்கம் செல்ல முடியாது. இல்லா யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மா, அல்லாஹ் தன்னுடைய அருளால் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய இரக்கமும் எனக்கு கிடைக்காவிட்டால் நான் தொழுதேன் என்று சொல்லி நான் சொர்க்கம் செல்ல முடியாது. நோன்பு இருந்தேன் என்று சொல்லி சொர்க்கம் செல்ல இயலாது. ஹஜ் செய்தேன் என்று சொல்லி சொர்க்கம் செல்ல இயலாது. தர்மம் செய்தேன் என்று சொல்லி சொர்க்கம் செல்ல இயலாது. எந்த காரியத்தை கொண்டும் நாம் சொர்க்கம் செல்ல இயலாது அல்லாஹ்வின் கருணை இருந்தாலே தவிர. கருணைதான் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறதே தவிர வெறுமனே வழிபாடுகள் அழைத்து செல்வது கிடையாது. நம்முடைய காரியங்களால் நாம் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ்வின் கருணை தான் அனைத்திற்குமான ஆதார புள்ளி. அப்படிப்பட்ட கருணையாளன், கருணையை கொண்டே நம்மளை உள்ள தள்ளுற அளவுக்கு பெரும் கருணையாளன். அவன் சொல்றான், நீ நல்ல காரியத்தையெல்லாம் செஞ்சுட்டு வா, உன் மேல கருணையே காட்ட மாட்டேன், தூக்கி நரகத்தில் போட்டுருவோம்னா. ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் ஏப்பா சூப்பரா செஞ்ச, நம்ம புள்ள 4 வயசு புள்ள என்னத்தையோ பேப்பர்ல கிறுக்கி கொண்டு வந்து அது ஏதோ ஓவியம் வரைகிறங்கிற பேர்ல என்னத்தையாவது வரைஞ்சு கொண்டு வந்து காட்டும். என்னன்னே புரியாது. நல்ல ஆட்டுக்குட்டி வரைஞ்சிருக்கியே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போவாப்பா நான் கிளி வரைஞ்சிருக்கேன்னு அது சொல்லும். கிளி சூப்பரா இருக்கு, கிளி காலு கூட நல்லா இருக்க அப்படிமோ. அது கிளி வரைஞ்சிருக்கா, குதிரை வரைஞ்சிருக்கா, குரங்கு வச்சிருக்கா ஒன்னும் தெரியாது. ஆனா புள்ள செஞ்ச உடனே ஏப்பா செஞ்சு விடுச்சு, பிள்ளைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்படி குழந்தையை பாராட்டுகிற ஒரு தந்தை, ஒரு தாய், அந்த குழந்தை மிகப்பெரிய சாதனை செய்து உலகமே மெச்சுகிற அளவிற்கு பெரும் மனிதனாக உருவெடுத்து உலகத்தின் போட்டியாளர்களை எல்லாம் ஜெயித்து தலை சிறந்த மனிதனாக உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அதற்குரிய விருதோடு பட்டயத்தோடு ஒருவனுக்கு முன்னால் வந்து நின்றால் அந்த பெற்றோர் எவ்வளவு பாராட்டி இருப்பார்கள். ஒண்ணுமில்லாத என் புள்ள கிறுக்கி வச்ச கிறுக்கலே எனக்கு மிகப்பெரிய ஓவியமாக தெரிந்தது என்றால், இத்தனை பெரிய சாதனை, உலகமே கொண்டாடுகிற சாதனையை என் மகன் செய்துவிட்டு வந்திருக்கிறான் என்றால் உள்ளத்தில் எவ்வளவு பெரிய பூரிப்பு இருக்கும். எப்படி அவனை அள்ளி அரவணைக்க வேண்டும் என்ற உணர்வு வரும். அப்படி சாதனை செய்து வந்திருக்கிற நேரத்தில் அவனை வீட்டை விட்டு வெளியே செல் என்று உதாசீனப்படுத்தினார். நீ எல்லாம் செஞ்சிருக்க ஒரு காரியமா, கேடுகட்ட காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்க அப்படின்னு ஒரு தந்தையோ ஒரு தாயோ சொன்னால், அப்ப அந்த பிள்ளையுடைய நிலை எப்படி இருக்கும்? எப்படி நினைச்சு ஓடி வந்தேன், அத்தா அம்மா என்ன என்னுடைய பெற்றோர் என்ன அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க நினைச்சேன், ஒண்ணுமே இல்லைங்கிறாங்களே, சுக்கு நூறா உடஞ்சு போயிடுவான் மனுஷன், தாங்கவே முடியாது.
எப்பொழுது பார்த்தாலும் உங்களிடத்தில் சிரித்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நண்பர் திடீர்னு ஒரு நாள் கொஞ்சம் முகத்தை காட்டினா போதும் 4 நாளைக்கு யோசிப்போம், ஏன் இப்படி பண்ணாரு, ஏன் இப்படி பண்ணாரு, மனசு தாங்காது, உள்ளத்துல உறுத்திக்கிட்டே இருக்கும். சிரித்து கொண்டே இருக்கிற ஒருவன் லேசாக முகத்திலே சினத்தை காட்டினால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம். படைத்த ரப்புல் ஆலமீன் சிரிக்கிறவன், ரசிக்கிறவன், அள்ளி அள்ளி நன்மைகளை வாரி வழங்குகிறவன். அப்படிப்பட்ட இறைவனிடத்திலே ஒரு மனிதன் வருகிறான். இறைவா, உன்னுடைய விருப்பத்திற்கு தொழுது தொழுது தொழுகையோடு வந்திருக்கிறேன், நோன்பிருந்து நோன்பிருந்து நோன்போடு வந்திருக்கிறேன், தர்மம் செய்து தர்மம் செய்து தர்மத்தோடு வந்திருக்கிறேன், நீ விரும்பிய அனைத்து காரியங்களையும் செய்தேன், நீ சிரிக்க சொன்னாய் சிரித்தேன், நீ அழச் சொன்னாய் நான் அழுதேன், நீ ஓடச் சொன்னாய் நான் ஓடினேன், நீ அமரச் சொன்னாய் நான் அமர்ந்தேன், உன்னுடைய கட்டளை தான் என்னுடைய வாழ்க்கை என்று வாழ்க்கை முழுவதையும் உனக்காக அர்ப்பணித்து விட்டு இதோ நன்மை மூட்டைகளோடு வந்திருக்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லுவான். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், செல் நரகத்திற்கு. ஒண்ணுமே செய்யல, நன்மை நன்மை நன்மையை கொடுத்து உள்ள அனுப்பணுமே, நன்மையே வாழ்க்கையாக வாழ்ந்து விட்டு ஒருவன் வந்திருக்கிறான், அவனை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல வச்சு கண்ணியப்படுத்தணும்ல. அவனை என்ன பண்றா, போட நரகத்துக்கு. நீ எல்லாம் என்னுடைய படைப்பா, என்னுடைய அடிமையா, ஒரு அடிமையை போல் நீ வாழ்ந்தாயா, கேடு கட்டவனே, நாசமா போகிறவனே, உன் மீது என் நாசம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, செல் நரகத்திற்கு என்பான். நீ தொழுத தொழுகை ஒன்றுமில்லை, தொலைவில்லை. முதல் மனுஷன் அவன் ஒன்னும் செய்யல, செஞ்சேன்னு அல்ல. நோம்பு வைக்கல, வச்சேன்னு அல்ல. இவன் நோம்பு வச்சா அல்லாஹ் வைக்கலங்கிறான். நீ வைக்கல, நோம்பு வைக்கல, வச்சன வைக்கல, தொழுதிய தொழுகல, தர்மம் செஞ்சன செய்யல, ஹஜ்ஜுக்கு போன போகல, அல்லாஹ் போனாயடா, போனதோடு சேர்த்து அல்லாஹ்வாகி எனக்கு இணையான தெய்வங்கள் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டு போனாயடா. எனவே நீ செய்த நல்லறங்கள் எதுவுமே நல்லறங்கள் இல்லை, எல்லாம் அழிந்து போய்விட்டது, செல் நரகத்திற்கு. அல்லாஹ் சொல்லுகிறான் திருமறையிலே, நபிகள் நாயகத்தை பார்த்து பேசுகிறான். லைன் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக. நபியே, நீர் இறைவனுக்கு இணை கற்பித்தால், இறைவனுடைய ஆற்றலும் அதிகாரமும் இன்னொருவருக்கு இருக்கிறது என்று நீர் கருதினால், லயஹ்பத்தன்ன அமலுக, உம்முடைய நல்லறங்களும் அழிந்து பாழாய் போய்விடும். எவ்வளவு நல்லது செஞ்சாலும் இல்லைன்றுவான் அல்ல. எப்படிப்பட்ட கருணையாளன் இப்படி சொல்லுகிறான் என்றால், அவனுக்கு அந்த காரியம் எவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தி இருந்தால் இப்படி சொல்லுவான். பாசம் நிறைந்த ஒரு தந்தை, குழந்தையினுடைய அழுகையை தாங்கிக் கொள்ளாத ஒரு தந்தை, குழந்தை கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்த ஒரு தந்தை, குழந்தையின் சிரிப்பே தன்னுடைய சிரிப்பு என்று வாழ்ந்து முடித்த ஒரு தந்தை குழந்தையை அடித்து துரத்துகிறார் என்றால், அந்த குழந்தை தந்தைக்கு எவ்வளவு வெறுப்பிற்குரிய காரியத்தை செய்திருந்தால் ஒரு கோபம் வரும் தந்தைக்கு. கர்ணனே இந்த ரப்புல் ஆலமீனுக்கு கோபம் வருது, அவன் செஞ்ச எந்த நன்மையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிற அளவிற்கு கோபம் வருது. நீ செஞ்சதெல்லாம் நன்மையே இல்லடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கோபம் வருதுனா, அந்த கோபத்தை ஏற்படுத்துகிற காரியம் சாதாரணமான காரியமா? அதனால தான் தௌஹீத் ஜமாத் ஷிர்க்குக்கு எதிரான போராட்டத்தை கையில் எடுத்துச்சு. வேற எந்த தீமையும் இறைவனுக்கு இவ்வளவு கோபத்தை தரல. திருடுவது பாவம் தான், திருட்டு செய்ததற்காக நீ தொலைவில்லை என்று இறைவன் சொல்ல மாட்டான். விபச்சாரம் பாவம் தான், அதற்காக நீ நோன்பு வைக்கவில்லை என்று இறைவன் சொல்ல மாட்டான். புறம் பேசுவது பாவம் தான், அதற்காக நீ ஹஜ் செய்யவில்லை என்று இறைவன் சொல்ல மாட்டான். கோல் சொல்வது பாவம் தான், அதற்காக நீ தர்மம் செய்யவில்லை என்று இறைவன் மறுக்க மாட்டான். அதுவெல்லாம் இறைவனுக்கு அவ்வளவு பெரிய கோபத்தை தர்றதில்லை. எது கோபத்தை தருது? அவனுக்கு நிகரா, அவனுக்கு இணையா இன்னொருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டா அது ஏற்படுத்துகிற கோபத்திற்கு நிகராக வேறு எதுவும் கோபத்தை ஏற்படுத்துவதில்லை. அதனால தான் பாவம் செஞ்சுட்டா ஓடியாடா அப்படின்னு சொன்ன அல்லாஹ் சொன்னா, இணை கற்பிச்சுட்டா வராத தூர போடான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பி, அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். மற்ற எதுக்கு வேணாலும் நாடுனா மன்னிச்சுவோம், அப்போ அது என் ரைட்ஸ், நான் ஏத்துறேன் ஏத்துக்குவேன், தள்ளுனா தள்ளுபடி பண்ணிக்குவேன். ஆனா இதை செஞ்சு இதே நிலையில் மௌத்தா போனா என்னிடத்துல கருணையை நீ எதிர்பார்க்காத, இரக்கத்தை எதிர்பார்க்காத அல்லாஹ் சொல்றான்னா,
எவ்வளவு பெரிய பாவம். இந்த பாவத்தினுடைய அளவை தன்மையை உணர்ந்து கொள்ளாமல் லட்சோப லட்ச மக்கள் ஷிர்கிலே வீழ்ந்து நன்மை செய்கிறோம் என்ற பெயரில், புனித வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம் என்ற பெயரில் தன்னுடைய அமல்களை எல்லாம் அழித்து இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகிறார்களே, அந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இயக்கத்தையே கட்டமைத்தோம். நம்முடைய இயக்கத்தினுடைய நோக்கம் ஷிர்க் ஒழிப்பு தானே. அதனால தான் நீங்க கூட பல தடவைகள் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்முடைய முன்னணி தாயிகளிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஜமாத்துடைய பணி எதுவரை தொடரும், எது உங்களுடைய இலக்கு, எது உங்களின் லட்சியம், எதுல போய் வேலையை முடிக்கணும்னு திட்டம் வச்சிருக்கு. ஒன்னொன்னுக்கு ஒரு இலக்கு இருக்கணும்ல. நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், இந்த வேலையை முடிக்கணும், நான் வீடு கட்டணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கும். இந்த ஜமாத்துடைய இலக்கு என்ன என்ற கேள்விக்கு பதிலளிக்கிற பொழுது தெளிவான பதிலை பல நேரங்களில் சொல்லி இருக்கிறோம். இந்த உலகத்திலே இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பாவத்தை ஒரே ஒரு மனிதன் செய்து கொண்டிருந்தாலும் அந்த மனிதனை தௌஹீதின்பால் கொண்டு வந்து சேர்க்கிற வரை இந்த ஜமாத்துடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் இலக்கு. அது வரைக்கும் முடியாது. இந்த உலகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தன் ஷிர்க்ல இருக்கிறான்னு தெரிஞ்சா அவனும் தௌஹீதுல வந்து சேரணும். அது வரைக்கும் போராடுவோம், அது வரைக்கும் பிரச்சாரம் செய்வோம், அது வரைக்கும் பயணிப்போம். லட்சியமே அதுதான். ஆரம்பத்தில் இந்த இயக்கத்தை கட்டி எழுப்புகிற துவக்க காலத்தில் அப்படித்தான் செய்தோம். மற்ற எதையும் விட இதை பத்தி மட்டுமே தான். எந்த கூட்டத்தை போட்டால் இதுதான் ஓடும், வேற எதையும் பேசுறது இல்லைன்னு வச்சிருந்தோம். தௌஹீதை சொல்ல போறேன், ஷிர்க்குக்கு எதிராக பேச போறேன்னு வரும்பொழுது பல பேர் காதை பொத்திக்கிறான், பேச மாட்டேங்கிறான், பேச்ச கேட்க மாட்டேன், நீ பேசாதேங்கிறான். எனக்கு வந்து சொல்லாத, எல்லாம் தெரியும் எனக்கு. எங்க வாப்பா சொல்லி தந்திருக்காரு, எங்க உமா சொல்லி தந்திருக்காங்க, எங்க அஜர்த்து சொல்லி தந்திருக்கிறாரு, நீ ஒன்றும் சொல்லி தரவில்லை போங்கிறான். இப்போ நான் அவனை போய் வென்றெடுக்கிறதா இருந்தால் என் பேச்சை கேட்டா தானே அவன் வருவான். பேச்சை கேட்கணும்ல, கேட்காம எப்படி அவனை சீர்திருத்துறது, எப்படி தௌஹீத் கொண்டு வர்றது? எப்போதுமே ஒரு கொள்கை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா பேசுறதுக்கு 2 பேர் இருக்கிற மாதிரி கேட்கறதுக்கு 2 பேர் இருக்கணும். பேசுறதுக்கு 100 பேர் இருக்கிறான், கேட்கறதுக்கு ஒருத்தனுமே இல்லாட்டி எவன் வருவான்? அந்த 100 பேர் 100 பேராகவே இருப்பாங்க. நம்ம இந்த சூனிய போட்டியெல்லாம் கூட அறிவிச்சோம்ல, அதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு பெரிய பாடம். சவால் விட்டோம். கையை முடக்கிறியா, காலை முடக்கிறியா, கண் எடுக்கிறியா, வா முடக்கிட்டு 50 லட்ச ரூபா வாங்கிட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு அடிச்சு ஓட்டணும் போஸ்டரை. என்ன பரபரப்பாச்சு, தமிழ்நாடே பத்தி எரிஞ்சிச்சு. எல்லா வார இதழ்களில் கட்டுரை எழுதினார்கள், தின இதழ்களில் கூட செய்திகள் வர ஆரம்பித்தது. எங்க பார்த்தாலும் பரபரப்பாக சில நாட்களுக்கு பற்றி எரிஞ்சது. எத்தனை ரூபா பரிசு? 50 லட்ச ரூபா பரிசு. அதுக்கு அடுத்து ஒன்று விட்டோம் ஜோசியத்துக்கு. அது எவ்வளோ விட்டோம்? 1 கோடி ரூபா விட்டோமா? 50 லட்சத்துக்கு பரபரன் 2 மாசம் இருந்துச்சுன்னா 1 கோடி ரூபாய்க்கு எப்படி இருந்திருக்கணும்? 1 கோடி ரூபாய் அறிவிச்சோம், ஊத்தி மூடி மூத்தா போச்சு. ஒரு பைய சீண்டுவார் இல்ல. என்னடா இது 50 லட்சத்துக்கு ஊனு வாயப்படம் தான், 1 கோடிக்கு இன்னும் துள்ளி குதிச்சிருக்கணும்ல, எழுதியிருக்கணும்ல. என்ன பிரச்சனை அப்படின்னா அதை எதிர்கொள்றதுக்கு ஆள் ஒருத்தன் வரல, அதான் பிரச்சனை. 50 லட்சத்துக்கு ஒருத்தன் வந்தான், அகோரி மணிகண்டன், அவன் தான். அவனு வேற சீன் பார்ட்டியா இருந்தான். ட்ரெஸ்ஸை பூரா கட்டிவிட்டு அம்மனமா சுத்தன சுடுகாட்ட இருக்கிற சாம்பரை பூரா அழுகிட்ட போஸ் கொடுத்தான். இந்த மாதிரி ஒரு பார்ட்டி நமக்கு வந்து கிடைச்ச உடனே அப்ப நாம பேச அவன் பேச செய்தி பரபரப்பாய் பத்திக்குச்சு. ஜோசியத்துக்கு எல்லா பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தா, மாட்டிக்க கூடாது, சிக்குனா தொலைச்சு விடுவானுவா அப்படின்னு வாய துறக்கடைங்க. நாமளும் கூவி பார்த்தோம், தமிழன் டிவியில் போட்டு பார்த்தோம், ஃபேஸ்புக்கில் போட்டு பார்த்தோம், இணையதளத்தில் போட்டு பார்த்தோம். போகிற கூட்டத்தில் எல்லாம் யாராவது இருக்கியா இருக்கிறவங்களும் அப்படியே குனிஞ்சுக்கிட்டான், தெரியாத காதிலே உடலேட்டான். ஒரு பய சீண்டலை, நம்ம கத்துனதோடு சரி, நம்ம தொண்டை தண்ணி வத்துனதோடு சரி, வேற ஒரு பயிலும் பேச்சை கேட்கல. அப்போ எப்படி புரட்சி வருகிறது? நாம் பேசினால் பேச்சை கேட்பதற்கு சிலர் இருக்க வேண்டும், அதை எதிர்கொள்ள சில பேர் இருக்கணும். இவன் தான் பேச்சை கேட்க விட மாட்டேங்கிறானே, நீ பேசாத அப்படிங்கிறான், எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். நான் என்னத்தை போட்டு பேச? இல்லப்பா நான் ஒரு நொல்லப்பா வேணாம்ப்பா, எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா விடுப்பாங்கிறான். அவன் என்னத்தை பேச சொல்றிய? எதுக்கு அடிச்சான்? நீ எதுக்கு எங்களுக்கு வந்து சொல்ற? எங்களுக்கு தெரியாதோ? நேற்று மழை பெஞ்சிருக்கு, இன்னைக்கு முளைச்சிருக்கு காலம், எங்காம உதாரணம் சொல்லுவானே, அந்த மாதிரி உதாரணம் சொல்லி நீ பேசாத, நீ வராத, எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், நீ சொல்லி நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.
பேசவும் விட மாட்டேங்கிறான், பேச கேட்கவும் விட மாட்டேங்கிறான். திருச்சியிலிருந்து அப்படி தான் போனோம். புத்தானத்தம் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போனால் நானும் அங்கே திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் அன்னைக்கு இருந்த இம்தியாஸ் பாய் வயசாளி அவரும் இன்னொருத்தர் 3 பேர் சேர்ந்து போனோம். அங்கே ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. வாங்க எங்கள் வீட்டில் வச்சு ஒரு சின்ன நிகழ்ச்சி நடத்துவோம், கொஞ்சம் பேருக்கு விளக்கம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செய்தி எல்லா பக்கமும் போயிடுச்சு. நாங்கள் ஒரு அசர் தொழுகை நேரத்தில் திருச்சியிலேருந்து போய் அந்த ஊரில் இறங்கியாச்சு. பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே பள்ளிவாசலில் போய் நேராக சுண்ண ஜமாத் பள்ளிவாசல். அப்போ பள்ளிவாசலை பற்றிய தெளிவான நிலைப்பாடு இல்லாத காலகட்டம். பக்கத்தில் இருந்த பள்ளிவாசல் நேராக போய் சைடில் அசர் தொழுதுட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வர்றதுக்குள்ளே அங்கிட்ட ஒரு கூட்டம் கூடிச்சு, திருச்சியிலேருந்து வந்திருக்கானுவலாம் அப்படின்ட்டுன்னு ரெடியாக நிற்கிறானுவ. நாங்கள் 3 பேரும் அப்படியே பவ்யமாக ஒன்றும் தெரியாதுக்குள்ள மாதிரி மெதுவாக இறங்கி படியை விட்டு கிராஸ் பண்ணி வாசலுக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த சைடில் இந்த டீமு கூப்பிட்றானுவ, இங்கே வா அப்படின்னு. இம்தியாஸ் பாய் பெரிய மனுஷன்ல, அவரை கூப்பிட்றானுவோ, இங்கே வா அப்படின்னு. அவரை அப்படி ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னாடி போகிறாரு. என்ன நினச்சிக்கிட்டா, அவர் தான் பெரியவராக இருக்கிறதுனால அவர் தான் அல்தாஃபி வர்றான்னு சொல்லி வச்சிருக்கானோ. யாரு என்ன அதுன்னு தெரியாது, எவனோ வர்றானோ விடக்கூடாது, இது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. யாரு என்ன அதுன்னு தெரியல. அவர் தான் அல்தாஃபின்னு நினச்சிக்கிட்டு இங்கே வா அப்படின்னு அவர் 2 ஸ்டெப் எடுத்து வச்சார். கிட்ட போறதுக்குள்ள கூட்டத்தை எடுத்து ஒருத்தன் சொன்னா, இவன் இல்லை அவன் தான் அல்தாஃபி அப்படின்னு. உடனே கூப்பிட்டு சொன்னா, நீ போ நீ வா அப்படின்னு. அவர் பின்னாடி வந்தார், நான் முன்னாடி போனேன். தம்பி இந்த மாதிரி இந்த பிரச்சாரம் பண்ணுறேன், பேச வந்திருக்கேன், சொற்பொழிவு, அதெல்லாம் எங்கள் ஊருக்கு தேவையில்லை. எங்கள் ஊருக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒழுங்கா மரியாதையாக வந்த வழியாக திரும்ப போயிரு, இல்லாட்டி நல்லா இருக்காது அப்படின்னா. நமக்கு சூழ்நிலையும் சரியில்லை, இந்த இடத்துல நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தால் கதைக்கு ஆகாது, நம்ம ஸ்பாட்டுக்கு போகணும். சரிங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு திரும்ப நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். ஊருக்குள்ளே பிரச்சனை ஆகிடுச்சு, வேணாங்க ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிடுவோம்னு ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் உட்காந்து ஒரு 4-5 பேர் நம்ம சகோதரோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். மகரிபு நேரத்தில் ஊரில் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டானுவ, திருச்சியிலேருந்து காஃபீர் ஆக்குறதுக்காண்டி ஒரு கூட்டம் வந்திருக்கானுவோ, விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு. ஊரே திரண்டு வந்து தரன்னு இழுத்துட்டு மகரிபுக்கு பள்ளியாசலுக்கு வந்துட்டானுவோ. மகரிபு தொழுகை முடிஞ்சிச்சு, வட்டமேஜ மாநாடு கூடிச்சு. நாட்டாம முன்னாடி இருந்தார். அவருக்கு முன்னாடி என்னையும் அவரையும் உட்கார வச்சாங்க. அவர் சொன்னாரு, தம்பி எங்க ஊர்ல 69 ஆலிம்சாக்கள் இருக்காங்க. ஒரு ஆலிம்சா இல்லை, 2 ஆலிம்சா இல்லை, 69 ஆலிம்சா இருக்காங்க. அவங்க சொல்லாததையா நீ சொல்லிட போற? அதனால பேசாம கையெழுத்து போட்டுட்டு கிளம்பி போய்கிட்டே இரு. என்னன்னு கையெழுத்து போடணுங்க? நான் தெரியாம வந்துட்டேன், இனிமே இந்த ஊருக்கு பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு போய்கிட்டே இரு, உயிரை காப்பாத்திக்க. இந்த ஊர்ல எங்க பேச்சை கேட்காம எறும்பு நடக்காது தம்பி. அவங்க பேச்சை கேட்டுதான் ஊர்ல போற எறும்பு கொசு எல்லாமே அவங்க பேச்செல்லாம் நடக்குதான். எறும்பெல்லாம் எங்க பேச்சை கேட்காம நடக்காது தம்பி. தெரியாம வந்துட்டே எழுதி கொடுத்துட்டு போ. இல்லைங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுங்க, வேற ஏதாவது கண்டிஷன் இருந்தா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களே வேண்டாங்கிறீங்க, நாளைக்கு நீங்களே கூப்பிடுவீங்க. நான் என்னமோ பெரிய அறிவாளி மாதிரி பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் சொன்னேன், நாளைக்கு நீங்களே கூப்பிடுவீங்க. நம்ம கொடுத்த வாக்குறுதி நம்ம மீறக்கூடாது பாத்தீங்களா? அதனால வேற ஏதாவது கண்டிஷன் இருந்தா சொல்லுங்க. அவன் யோசிக்கிறா இல்ல, பட்டுன்னு பதில் சொன்னார். என்னங்க சொல்றாரு? கேட்க மாட்டேங்கிறார். என்னங்க செய்யறது? உற்ற வேண்டியதான் மக்கள்கிட்ட. சொல்லி முடிக்கல. எவனோ ஒருத்த சட்டை காலர்ல கையை விட்டு தர 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 தரன்னு கூட்டத்துக்குள்ள அப்படியே இழுத்துக்கிட்டு போலாம் பாருங்க. பல நாள் வேண்டுதலை நிறைவேற்றினானுங்க. நேர்ச்சை பண்ணிருப்பானு போல இருக்கு. எவனையாவது ஒருத்தனை நறுக்கு நறுக்குன்னு மிதிக்கிறான் அப்படின்னு அப்படியே கூட்டத்துக்குள்ள இழுத்துக்கிட்டே போவேன். வழியில் இருக்கிறவெல்லாம் மிதிக்க அல்லோட பட்டு ஏதோ ஒரு வகையில் வெளியே அனுப்பி வச்சான்னு வைங்க, அது வரலாறு. இப்ப என்ன செய்தி? இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான இடங்களில் அடி விழுந்ததே, உதை விழுந்ததே, உருவிளக்கம் செய்யப்பட்டதே. என்ன காரணம்? நீ பேசாதேன்னா, உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன்னா. இப்ப அவனுக்கு நான் எப்படி சொல்றது? இதே மாதிரியான வரலாறு ஒவ்வொரு நபிமாருடைய காலகட்டத்திலும் இப்படிதான் இருந்துச்சு. நூஹ் நபியுடைய வரலாறு அல்லாஹ் சொல்றான். சூரத்து நூஹ் அப்படிங்கிற பேர்ல குர்ஆன்ல ஒரு சூறாவே இருக்குது. அந்த சூறாவுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்துக்கு செஞ்ச பிரச்சாரத்தை பூரா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, கால ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா வ இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும் ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம் வஸ்தக்ஷவ் சியாபஹும் வ அஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா. யா அல்லாஹ், இந்த பையலோட நான் எப்படி எல்லாம் அழைச்சேன் பாரு, ஒரு பையலும் கேட்க மாட்டேங்கிறானே. லைலம் நகாரா, இரவிலும் அழைத்தேன் பகலிலும் அழைத்தேன். ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, என்னுடைய அழைப்பு அவர்களுக்கு வெறுப்பை தவிர வேறு எதையும் அதிகப்படுத்தவில்லை.
நான் தௌஹீதை சொல்லும் போதெல்லாம் வெறுக்கிறான், கோபப்படுறான், சண்டைக்கு வர்றான். உன்னுடைய மன்னிப்பின்பால் அவர்களை நான் அழைத்த பொழுதெல்லாம் ஜாலு அசாபியாகும் ஃபி ஆதானியும், தங்கள் விரல்களை காதுகளுக்குள் வைத்துக் கொண்டார்கள். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இன்னைக்கு அதே லெவல் தான். பாய் ஸ்டார்ட் அப்படின்ட்டு காதுக்குள்ள கார வச்சோம்னா பேசுறவன் பேசிடுமா உருப்படியா, சர்ரா அஸ்ஸலாமு அலைக்கும்டான்னு வந்துருவோம். அதுக்கு மேலே பேச முடியுமா? பேசுங்க பேசுங்க, நீங்க நீ போய் இந்த கல்யாண வீட்டில் மண்டபத்தில் கூட்டிட்டு போய் பயான் பண்ணுங்கம்பாங்க. அதை விட இந்த பேச்சாளர்களுக்கு பெரிய சோதனை உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது. ஏன் தெரியுமா? இவரை நீங்க பேசுங்க, டைம் ஆயிடுச்சு, நீங்க பேசுங்க. ஒரு ரூபாயை கேட்க மாட்டாங்க. பூரா அங்கே பூரா வெட்டிகளை ஓடிக்கிட்டு இருக்கும். சக்க 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 பொம்பளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அமைதி, இடையில அமைதி, கொஞ்சம் அமைதியாக இருக்கும். உரை நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. நாங்களும் இங்கே உரை தான் நிகழ்த்திக்கிட்டு இருக்கோம். உன் உரையை நீ நிகழ்த்தி, எங்க உரையை நாங்கள் நிகழ்த்துறோம்மா. அதனாலே பல தாய்கள் கல்யாண பையனுக்கு போறதே இல்லடா முடிவெடுத்தான். ஏதாவது பள்ளியாசல என்ன நடந்துச்சுன்னா கூட கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. மண்டபத்தில் வச்சான் தொலைஞ்சான் பேச. அவங்க என்ன பயான் கேட்க வந்தாங்க? கல்யாணத்துக்கு வர்றது பட்டு சேலை எடுத்தோமா, பக்கத்தில் உள்ள காட்டினோமா, நகையை வாங்கினோமா, அதை கொண்டு வந்து போட்டு எடுத்து காட்டி என் புருஷன் வாங்கி தந்தது, என் மச்சனை வாங்கி தந்தது, என் தம்பி வாங்கி தந்தது அப்படின்னு ஊருக்குள்ள பெருமை பீத்தனமா. அதுக்கு வந்திருக்கிற பொம்பளையை கூட்டு உட்கார வச்சு நான் பேசுறேன் கேளுன்னா கேட்க மாட்டான். அதே கதி அங்க நூஹ் நபிக்கு ஜஅலு அசாபிஅஹும் ஃபி ஆதானியும், தங்கள் காதுகளுக்குள் விரல்களை வைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் எவ்வளவு நம்ம சொல்லும்போது சிரிப்பா இருக்கு. எவ்வளவு கோபத்துல வேகத்துல வெந்து போய் சொல்லியிருப்பாங்க நூஹ் நபி. வஸ்தகஷு சியாபஹும், அது மட்டும் இல்ல துண்டால மூடிக்கிறான். அல்லாஹ் துணியை தூக்கி தலையில போட்டுறான். எப்படி இருக்கும்? வஸ்தகஷு சியாபஹும், ஆடைகளால் மூடிக்கொள்கிறார்கள். தப்லீக் ஜமாத் வரும்போது தெரியாத மாதிரி சொல்ல போவதில்ல, அப்படியே துண்டை போட்டு கள்ள போய் மாதிரி மெதுவாக அந்த மாதிரி. வஸ்தகஷௌ சியாபஹும், ஆடைகளால் மூடிக்கொள்கிறார்கள். அசர்ரு, பிடிவாதம் பிடிக்கிறார்கள். வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, பெருமை எடுக்கிறார்கள். சும்மா இன்னி தாவத்துகும் ஜிஹாரா, ஆனாலும் நான் உடலைய திரும்பவும் கூப்பிட்டேன். ஆலன்துலகும் அஸ்ரர்துலகும் இஸ்ராரா, பகிரங்கமாக கூப்பிட்டேன், ரகசியமாக கூப்பிட்டேன். ஒரு பயிலும் கேட்கல, ஒருத்தன் திருந்துற மாதிரி தெரியல, எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாங்க. உடனே அல்லாஹ் வெள்ளத்தை அனுப்பினா ஆலப்புற காலி பண்ணிட்டா அது வரலாறு. அப்படியானால் நம்முடைய ஜமாத் எதை தன்னுடைய உயிர் லட்சியமாக வைத்திருக்கிறதோ, இலக்காக வைத்திருக்கிறதோ, அதை நிலைநிறுத்துவதற்கான மாநாடு இந்த மாநாடு. எதற்காக எல்லா சமூக பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோமோ அதற்கான மாநாடு இந்த மாநாடு. எதற்காக நம்முடைய சிந்தனையை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோமோ அதை இந்த பூமியிலே நிலைநிறுத்துவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிற மாநாடு இந்த மாநாடு. ஏகத்துவாதியினுடைய இரத்த நாளங்களில், நாடி நரம்புகளில் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த கொள்கையை இந்த பூமியிலே நிலைநிறுத்துவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிற மாநாடு இந்த மாநாடு. அப்படியானால் இதற்கான உழைப்பு எப்படி இருக்க வேண்டும்? இதுதான் நம்ம, இதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் நமது லட்சியம், இதுதான் நம்முடைய இலக்கு. அப்படிப்பட்ட இலக்கை நிறைவேற்றுவதற்காக அதை நோக்கி பயணிக்கின்ற ஒரு மாநாட்டை அறிவித்திருக்கிறோம் என்றால் இதுக்காக நாம எவ்வளவு உழைக்கணும்ங்கிறத உங்களுக்கு வேற வார்த்தையில புரிய வைக்கணுமா? அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான காலகட்டத்திலே இருக்கிறோம். இப்பொழுது நாம இருக்கிற பருவம் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய முஸ்லிம்களின் அடையாளம் என்றால் ஷிருக்கு தான் தமிழக முஸ்லிம்களுடைய அடையாளம். நாகூர் கனிமாவுடைய பாடல்கள் தான் தமிழக முஸ்லிம்களுடைய அடையாளம். கேட்டு 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 அப்படி உடல் புலங்காயுதம் அடையும். என்ன அருமையான பாடல், என்ன கம்பீர குரல். ஒருபடி மேலாய் போய் சொல்றதா இருந்தா, எனக்கெல்லாம் தௌஹீதுக்கு வந்த புதுசுல நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் எல்லாம் சொதப்பலாக தெரிந்தது. ஆரம்பத்தில் பெருநா மாதிரியே இல்லையே, என்னடான்னு யோசிக்கிற, பெருநா மாதிரியே இல்லை. ஏன்னு கேட்டா நாவருடைய பாட்டு கேட்கல. நாவருடைய பாட்டையும் பெருநாளையும் எங்களால் பிரிச்சு பார்க்க முடியாது. அது இல்லாம இது இல்லை, அது இல்லாம ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. அப்ப ஷிருக்கு தான் முஸ்லிம்களுடைய அடையாளமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலத்துல தௌஹீதை சொல்லி 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 அங்கிருந்த மக்களை மீட்டெடுத்து ஒரு விதமான தௌஹீது புரட்சியை தமிழகத்திலே உண்டாக்குவதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்திருக்கிறான். எத்தனை தர்காக்கள் வீழ்ந்திருக்கிறது தெரியுமா தமிழகத்தில்?
ஆள் அரவம் இல்லாமல் மாறி போயிருக்கிறது தெரியுமா? பள்ளிக்கூடங்களாக தமிழகத்து தர்கா மாறி இருக்கிறது. தர்காக்கள் உடைக்கப்பட்டு மஸ்ஜிதுகளாக மாறி இருக்கிறது, மதரசாக்களாக மாறி இருக்கிறது. தர்காக்கள் மூடப்பட்டு பாழடைந்த கட்டிடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அப்படி நிறைய இருக்குது. கம்பத்தில் இடிச்சார்கள், வேலூர்ல இடிச்சார்கள் தர்காக்களை. தர்கா கோலாகலமாக கொண்டாடப்பட்டதெல்லாம் ஒண்ணுமில்லாம கழுதை தேய்ந்து கட்டரும்பாகி இருக்கிறது. இந்து மக்களும் மலையாளத்து மக்களுமே தமிழகத்து தர்காக்களை இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிற அளவிற்கு சூழ்நிலை மாறி இருக்கிறது. அதனால்தான் கீழக்கிற தர்காவா இருக்கட்டும், வேற நாகூர் தர்காவா இருக்கட்டும், வேறு பல பிரபலமான தர்காக்களாக இருக்கட்டும், அங்கே நம்முடைய ஜமாத்தின் சார்பில் அச்சிட்டு கொடுக்கப்படுகிற தர்கா எதிர்ப்பு துண்டு பிரசுரங்கள் எல்லாம் மலையாளத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் மலையாளம்? அவன் தான் வர்றான், அவனுக்கு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. நம்மாளு காளி என்று சொல்லுகிற அளவிற்கு நிலைமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றினான். அதற்கு நம்மை ஒரு காரணகர்த்தாக்களாக இறைவன் ஆக்கினான். இப்படி அழிந்து கொண்டே இருக்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழா கோலமாக இருக்கும் தர்கா என்றார், கந்தூரி என்றார். பெருநாளை விட எங்கள் குடும்பத்திலே எங்கள் ஊரை வைத்து நான் சொல்வதாக இருந்தால், எங்கள் ஊர்களில் பொட்டல் புதூருக்கு அருகிலே இருக்கிற ஊர், எங்கள் ஊர்களிலே வெளியூரிலே வியாபாரம் செய்கிறவர்கள் அதிகம். ஆந்திராவில், மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில், பிலாய் நகரில், விசாகப்பட்டினத்தில் அங்கு வியாபாரம் செய்கிற மளிகை கடை வியாபாரிகள் எங்கள் ஊர் பகுதியில் நிறைந்தவர்கள். ஊர் எப்ப கூடும் தெரியுமா? எங்க ஊர் கந்திரியை மையப்படுத்தி தான் கூடும். விருந்த அழைப்பு எப்பொழுது அழைப்பார்கள்? கந்திரி இருக்குது, கொடிக்கட்டு இருக்குது, உருஸ் இருக்குது, அதுக்காகத்தான் அழைப்பார்களை தவிர வேற எந்த அழைப்பும் கிடையாது. கல்யாண விருந்து கூட அப்படி இருக்காது. சொந்தக்காரங்களை சந்திக்கிறது என்றால் கந்தூரியில் தான். அதற்குத்தான் வெளியூர்ல இருந்து வருவார்கள் படைப்படையாக. அப்படி இருந்த நிலை மாறி ஒரு ஊரே கடைகளாக போட்டு ஜொலித்துக் கொண்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு சின்ன சந்துக்குள்ளே முடங்கி போயிருக்கிறது. நாகூருக்கு போய் பாருங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி நாகூர் தர்கானா எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு. திருச்சியில போய் பாருங்க. நான் திருச்சிக்கு வந்த புதிதிலே 10 ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சியில் ரமலானிலே கந்தூரி நடைபெறும். திருச்சி முழுக்க கடைகள் நிரம்பி இருக்கும். 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் நிறைந்திருப்பார்கள். இன்றைக்கு ஒரு 200 மீட்டர் தூரத்திற்கு ஆட்கள் கிடையாது, கடைகள் கிடையாது. இப்படி ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அதை பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் என்று நினைக்கிற நேரத்தில் கடந்த சில வருடங்களாக, நெருங்கிய சில மாதங்களாக நிலைமை அப்படியே கொஞ்சம் புரள்கிறது. மாநாட்டுடைய நோக்கத்தில் முக்கியமான நோக்கம் அது. கொஞ்ச காலமா பார்த்தீங்கன்னா ஷிர்க் ஒண்ணும் இல்லை, அதனுடைய வாதங்கள் எதுவும் இல்லை, எல்லாம் அடிபட்டு போய்விட்டது என்று நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சில பேர் அந்த ஷிர்க்கை தாங்கி பிடிப்பதற்கு தமிழகத்திலே உருவாகிறார்கள். அதற்கு ஆதரவான வாதங்களை வைக்கிறார்கள். வாதத்திலே உண்மை இல்லை என்பது வேறு, ஆனாலும் வைக்கிறார்கள். பொதுவாகவே எந்த ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாலும் பதில்ல 2 வகை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்னு சத்தியமான பதில், இன்னொன்று சாமர்த்தியமான பதில். சாமர்த்தியமான பதில்னா என்ன? பல நேரத்தில் சத்தியம் இருக்காது, ஆனால் மக்கள் அதைத்தான் விரும்புவார்கள். சரியா அப்படிமா அதை பார்த்த உடனே அப்படி ஒரு ஜோஷ் வரும், தப்பிச்சிட்டார ஆளு அப்படின்னு. பல நேரங்களில் வெற்று சாமர்த்தியங்கள் மக்களை ஈர்க்கிறது. கருணாநிதியுடைய பேச்சில நீங்க அதிகமாக அதை பார்க்கலாம். நிறைய உதாரணங்கள் சொல்லுவாங்க. பரவலாவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கருணாநிதி 2 பஞ்சாதிக்காரன்னு தெரியும். அதை எஸ்கேப் ஆகிறதுக்கு எப்படி சொல்லுவாரு? மனைவி துணைவின்னு எஸ்கேப் ஆவார். எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இன்று தன்னுடைய மனைவி ராஜாத்தி அம்மாளோடு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நாளைக்கு தயாள் அம்மாள் என்ற துணைவியாரோடு பங்கேற்றார். ரெண்டும் ஒன்று தானே? ஒன்று தான். ஆனால் முஸ்லீம் இல்லாத 2 பொண்டாட்டி கட்டக்கூடாத, அதனால நான் பொஞ்சாதி கட்டலை, துணைவியை கட்டிக்கிட்டேன்றார். சரி போ, எஸ்கேப். சட்டமன்றத்தில் அதிமுக காரன் கொக்கி போட பார்க்குறான். இதை வச்சு இந்த ஆளை சிக்க வைக்கணும். சட்டத்துக்கு எதிராக கல்யாணம் முடிச்சிருக்காருன்னு உள்ளத்துக்கு வைக்கணும். சட்டமன்ற பதவி ராஜினாமா பண்ண வைக்கணும். 2 பஞ்சாதி கட்டுறது சட்டப்படி அவங்களுக்கு அனுமதி இல்லை. சட்டத்தை மீறிய ஒருவர் முதலமைச்சராக இருக்கலாமான்னு கேள்வி எழுப்பணும்னு கேள்வியை தூக்கி போடுறான். ராஜாத்தி அம்மாள் யார்? ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ராஜாத்தி அம்மாள் யார்? மனைவிங்கிறாரு. தயாள் அம்மாள் யார்? என் மகள் கனிமொழியின் தாய் அப்படின்னாரு.
மனைவின்னு சொன்னாதானே சட்டமன்ற குறிப்புல ஏறும், அப்பதானே 2 மனைவி ஆகும். நான் மனைவினே சொல்லப்போ. சாமர்த்தியமான பதில். சாமர்த்தியம் பல நேரத்தில் ஈர்க்கிறது மனிதர்களை. இங்க என்ன நடக்குது? ஜமாலி மாதிரி ஆட்கள் தர்காவை நிலைநாட்ட, சிறுக்கை நிலைநாட்ட சில சாமர்த்தியமான பதில்களை கொண்டு வருகிறார்கள். நபிகளார் சொன்னார்கள், தரைமட்டத்தை விட்டு மேம்பட்டிருக்கிற எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே ஹதீஸை தூக்கிட்டு வர்றார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? சவ்வைத்தேன்னு சொன்னாங்க. சவ்வானா என்ன பண்றது தெரியுமா? சமப்படுத்துறதுன்னு அர்த்தம். நம்மளும் அதைத்தான் சொன்னோம். மேல இருக்கிற சமப்படுத்தணும்னா இடிச்சா தான் சமம் அப்படி நம்ம விளக்கம் சொல்றோமா? அவர் சொன்னார், சமப்படுத்துறதுனா சீராக்குறது, சரி செய்யறது, ஒழுங்குபடுத்துறது. தரைமட்டத்துக்கு மேல இருக்கிற எந்த கபரா இருந்தாலும் அதை ஒழுங்கா வச்சுக்கப்பான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. டக்குன்னு தர்காக்காரன் கை தட்டினான்னு பார்க்கணும். ஆச்சாரியா நம்மால் சூப்பர் பதில் அப்படின்ட்டான். இது கொஞ்சம் கொஞ்சமாக முளை விடுகிறது, வளர்கிறது. சில பேர் இது ஈர்க்கிறது, அந்த தத்துவங்கள், அந்த வாதங்கள். காலங்காலமாக அதை செய்து கொண்டிருந்தவருடைய உள்ளத்திலே நமக்கு ஆதரவாக ஒருவர் வந்துவிட்டார் என்று சொன்ன உடனே அதன்பால் அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். எந்த அளவிற்கு அது வளர்ச்சி அடைந்திருக்கிறது, பொது மேடையில் அழிந்து விட்டது என்று சொல்லப்பட்ட சிறுக்கான வாதங்கள் எல்லாம் ஒளிந்து விட்டது என்று சொல்லப்பட்ட காலம் மாறி மக்களை திரட்டி வைத்துக் கொண்டு நூற்றுக்கணக்கானவர்களுக்கு முன்னிலையிலே சவால் விடுகிறார்கள். உனக்கு துணிச்சல் இருந்தால் மவுண்ட் ரோட்டு தர்காவிலிருந்து ஒரு செங்கலை பார்க்கலாம் அப்படின்னு சவால் விடுறான். எவ்வளவு அபத்தமான ஒரு வாதம், அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான ஒரு வாதம். எப்படி இந்த தைரியம் வந்தது? இத்தனை நூற்றுக்கணக்கான பேர் இவர்களுக்கு பின்னால் எப்படி சென்றார்கள்? யாரெல்லாம் செல்கிறார்கள்? ஜமாத்துல் உலமா செல்கிறது. யார் இந்த ஜமாத்துல் உலமா? தரீகாவாதிகளை இவர்கள் முஸ்லீம்களே இல்லை என்று 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஃபத்வா கொடுத்தவர்கள் ஜமாத்துல் உலமாவினர். நாகர்கோவிலே கூட்டம் போட்டு தரீகாக்காரன் காலில் விட சொல்றான், ஷேக் முரீதுங்கிறான். இந்த மாதிரி கூட்டத்தில் சேர்றது அது குஃப்ரு, இறை நிராகரிப்பு, அவங்க முஸ்லிமே கிடையாது அப்படின்னு ஃபத்வா கொடுத்த, தீர்ப்பளித்த ஜமாத்துல் உலமா கூட்டம் நடத்துகிறது. எதற்கு? தௌஹீதை அழித்து ஷிர்க்கை நிலைநாட்ட. அப்பதான் விளங்குறோம், நம்மிடத்துல ஏதோ மிஸ்டேக் மாதிரி தெரியுத, போய்கிட்டு இருந்த வேலையில ஏதோ தொய்வு மாதிரி தெரியுத. முன்னர் இருந்த வேகத்திற்கும் இப்பொழுது செல்லுகிற பயண வேகத்திற்கும் இடையிலே வேறுபாடு இருக்கிறது. திசையை மாற்றி ஆகணும், வேகத்தை அதிகரித்தாகணும் அப்படின்ற சிந்தனை அப்பதான் வருது. அப்பதான் யோசிச்சு பார்த்தா நிஜமாகவே கொஞ்சம் நாம் டைவர்ட் ஆகி இருக்கிறோம்ங்கிறது விளங்கு. எப்படி டைவர்ட் அப்படின்னா, சமீப காலமாக நடத்தப்படுகிற கூட்டங்களை எல்லாம் நீங்க அப்படியே அதனுடைய தலைப்புகளை ஒரு மருந்து பார்வை பாருங்க. எவ்வளவு கூட்டம் நடக்குது பெரிய அளவில், சின்ன அளவில் விட்டுருங்க, பெரிய அளவில் நடக்கிற கூட்டங்களை பெரும்பாலும் நீங்க பாருங்க. கூட்டங்களுக்கு வழங்கப்படுகிற தலைப்பு என்ன? 50 கூட்டங்கள் நடைபெற்றால் அதில் ஒரு கூட்டத்தில் ஷிர்க்குக்கு எதிராக பேசப்படுகிறது. மற்ற கூட்டங்களில் பேசப்படுகிற தலைப்பு எல்லாம் ஷிர்க்கை விட்டு அப்பாற்பட்டு எங்கெங்கேயோ போயிடுச்சு. இந்திய விடுதலையில் முஸ்லிம்களின் பங்கு கொஞ்ச காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. தீவிரவாதிகள் யார்? கொஞ்ச காலமா ஓடிக்கிட்டு இருக்கு. குண்டு வைத்தவன் யார்? கொஞ்ச காலமா ஓடிக்கிட்டு இருக்கு. நீதிமன்ற தீர்ப்பு சரியா? கொஞ்ச காலமா ஓடிக்கிட்டு இருக்கு. பெருவாரியான மக்கள் இது போன்ற தலைப்புகளை விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள், நம்முடைய மக்கள் உட்பட. நம்ம மக்களுக்கு என்னாச்சு? ஷிர்க்க பத்தி பேசி 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 அது தெரிஞ்சதான பாய், தமிழை ஆன் பண்ண வேண்டியது. இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, இணை கற்பிக்கப்படுவதே அல்லாஹ். ஒரு ஷிர்க்க பத்தி பேசுறாரா, பேசிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள வேற எங்கிட்ட போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சேனலை மாத்திர வேண்டியது. ஏன்? அது நமக்கு தெரிஞ்சது தானே. ஷிர்க்கு குறித்த பேச்சில ஈடுபாடு இல்லை, ஒரு ஈர்ப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் நாம இந்திய விடுதலையில் முஸ்லிம்களின் பங்கு, தீவிரவாதிகள் யார், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரியா, யாக்கூப் மேமனை தூக்கிலிட்டது சரியா, அப்சல் குருவை தூக்கில் போட்டது சரியா, பொது சிவில் சட்டம் வருவது சரியா அப்படின்னு பொதுவான முஸ்லிம்களின் பார்வையில் உண்டான தலைப்புகளை எடுத்தால் எல்லா முஸ்லீமும் வந்து கை குலுக்கிட்டு வேற போறான். அது நம்மளுக்கு கொஞ்சம் சிரிப்பு வேற தருது. வந்துட்டாரியா நேற்றுக்கு வரைக்கும் வேணாம், இன்னைக்கு அண்ணன் கூட்டத்துக்கு வந்துட்டார்ல, அன்னைக்கு தம்பி கூட்டத்துக்கு வந்துட்டார்ல. யார் வந்தா? நேற்றுக்கு வரைக்கும் நம்ம எதிர்த்தவர்கள் வந்து விட்டார்களாம். இவர்களுக்கு சந்தோஷம். எதுக்கு வந்தாரு? நீ என்ன கூட்டம் போட்ட? அவர்களும் எதை ஒத்துக்கொள்கிறார்களோ அதை போட்டிருக்கிறீர்கள், அதற்கு வந்திருக்கிறார்கள். இதிலே மகிழ்ச்சி என்ன?
அவர்கள் எதை வெறுத்தார்களோ எதை எதிர்க்கிறார்களோ அதை பேசி அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தால் உங்களுக்கு வெற்றி. அவர்கள் எதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்களோ அந்த கூட்டத்திற்கு வந்திருப்பதிலே உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி? அவனே கூட்டம் போட சொல்லுவானே, நீங்க என்ன தனியா போடுறது? பேசுறதுக்கு ஆள் இல்ல, பேச தெரிஞ்சவன் எவனும் இல்ல, அதனால கூட்டம் போடல. அப்படி ஆள் அங்க இருந்து அவனும் போட்டிருப்பான்ல. அப்ப நம்ம மக்களுடைய சிந்தனையில ஒரு தடுமாற்றம் இருக்கிறதோ, செல்லுகிற பாதையில் ஏதோ சிக்கல் இருக்கிறதோ, அப்படியானால் மையத்தாகி போனதற்கு மீண்டும் உயிர் கொடுக்க நினைக்கிறார்கள் என்றால் எழுகிற இந்த நேரத்திலே அதனுடைய அந்த முளையிலேயே கிள்ளி எரியாவிட்டால் மீண்டும் அது ஆழ விருட்சமாக உருவெடுத்து விடும். எனவே இதற்கு எதிராக முழுமையான பிரச்சார இயக்கம் ஒன்றை நடத்தியாக வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டோம். அதற்காக அறிவித்தோம் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு. அதுக்காக தான் இந்த அறிவிப்பிற்கு பிறகு நீங்கள் வீதி வீதியாக ஷிர்க்குக்கு எதிராக பேச வேண்டும். ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி தெரு தெருவாக நீங்கள் பயணிக்க வேண்டும். இந்த பயணத்தினுடைய வேகமும் விவேகமும் எந்த அளவிற்கு செல்ல வேண்டும் என்றால், நம்முடைய ஆசை எதுவாக இருக்கிறது என்றால், அண்ணலும் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தம்முடைய இறுதி பேரையிலே குறிப்பிட்டார்களே, அதுபோல என்ன குறிப்பிட்டார்கள்? கத் ஐஸ ஷைத்தான் அன் யுபதலக்கும் ஃபீ பிலாதிக்கும் ஹாதிஹி. ஷைத்தான் என்று நிராசை அடைந்து விட்டான். உங்களின் இந்த பூமியில் தான் வணங்கப்பட மாட்டோம் என்று அவன் நிராசை அடைந்து விட்டான். இனிமே நம்மளை யாரும் வணங்க மாட்டான் என்று அவன் நிராசை அடைந்து விட்டான். எப்ப சொன்னாங்க? 23 ஆண்டு கால பிரச்சாரத்துடைய இறுதியில சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? கியாமத் நாள் வரைக்கும் இனிமே உலகத்துல சிரிக்கே இருக்காது, ஷைத்தான், அப்படி அர்த்தம் கிடையாது. உலகம் முழுக்க சிறுக்கு ஒளிஞ்சு போச்சு, உலகம் முழுக்க இங்க சிறுக்கு, அந்த அர்த்தமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் வாழுகிற காலத்தில் வாழுகிற பூமியில் அவர்கள் செய்த பிரச்சாரத்தால், அவர்களுடைய முயற்சியால், அவர்களுக்கு இறைவன் செய்த கிருபையால் அந்த பூமியில் அந்த காலத்தில் சிறுக்கு ஒளிந்தது. சில பேர் அந்த ஹதீஸை கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பூமியில ஒரு காலமும் சிறுக்கு வராது நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு இங்க சிறுக்கு தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. பத்ரு சஹாபாக்களுக்கு எல்லாம் தர்கா கட்டி வச்சதெல்லாம் உண்டு. அப்துல் வஹாப் காலத்துல வந்து தான் உடைச்சார். இப்போ நம்ம மோடி சாஹிப் போய் கோயில் கட்டுறதுக்கு இடம் கொடுத்திருக்காரு அபுதாபி ஷேக்கு. அரபு மண்ணு தானே, அந்த பூமி தானே. ரசூலுல்லாஹ் சொன்ன அர்த்தம் என்னன்னு கேட்டா, அவர்கள் வாழுகிற காலத்தில் வாழுகிற பூமியில் அன்றைக்கு சிறுக்கு ஒழிகிறது. அதுபோல இங்கே நாம் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு என்றால் இத்தோடு ஒளிந்து விட போவதில்லை. இதற்கு பிறகு மீண்டும் உருவெடுக்கும். அதை ஒழிப்பதற்கு மீண்டும் ஒரு தௌஹீத் ஜமாத் வரும். கியாமத் நாள் வரை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை வரை சிறுக்குக்கு எதிரான போராட்டம் உலகத்திலே தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் நபிகள் நாயகத்துடைய 23 ஆண்டு கால பிரச்சாரத்தின் இறுதியில் எப்படி ஷைத்தான் நிராசை அடைந்தானோ, சிறுக்கு ஒளிந்து விட்டது என்று அவன் பரிதாபப்பட்டானோ, அதுபோன்ற ஒரு பரிதாப நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜனவரி 31ஆம் தேதி அன்றைக்கு மீண்டும் ஷைத்தானுக்கு அந்த நிராசையை இறைவன் ஏற்படுத்த வேண்டும். அதை சாத்தியமாக்குகிற வகையிலே நம்முடைய பயணங்கள் அமைந்திருக்க வேண்டும். அதை உள்ளத்திலே உள்வாங்கிக் கொண்டு சிறுக்குக்கு எதிரான வேகத்தோடு அதிகமாக பிரச்சாரம் செய்து சிறுக்கிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்குரிய காரணகர்த்தாக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்